அப்ப விசுவாசத்தில் பல பரிமாணங்கள் உண்டு. ஒண்ணு, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட போது அவரிடத்துல வல்லமை புறப்பட்டது. இன்னொன்னு, நீங்க வந்து தொடுங்க அவ சுகமாகுவா. அதை தொட்டும் போது மரித்து போயிட்டா அந்த பிள்ளை. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை பிரசங்கிச்சிருக்கேன். பிள்ளை மரித்து போனால் இவன் போய் ஜபாலய தலைவர் எல்லாத்தையும் விட்டு போட்டு, அடக்காரவெல்லாம் விட்டு போட்டு இயேசுவை கூட்டு போய் தொடுங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, சந்ததி பண்ணி மேலகாலம் வச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சு வச்சு அடுத்து பதைக்கணும், அடுத்து கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வரும். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாரும் கொஞ்சம் வெளியே நிலைமைன்னு சொல்லி உள்ள போய் தொட்டாரு. கைய பிடிச்சு தலித்தாகவே தூக்கிட்டு வந்தார். ஆமென். அப்ப சுகமாயிட்டாங்க. ஒரு விசுவாசம் தொடுது, இன்னொரு விசுவாசம் தொட சொல்லுது. இன்னொரு விசுவாசம் நீங்க வரவே கூடாது சொன்னாலே போதுங்க. ஆமென். இன்னொரு விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, கானானிய ஸ்திரீ கூப்பிடதான் வந்துச்சு. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீ உன் விசுவாசம்